ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நவம்பர் மாசத்துல வரக்கூடிய டிக்கெட் புக்கிங் பத்தின இன்ஃபர்மேஷனை தான் பார்க்க போறோம். நவம்பர் மாசத்துல பிப்ரவரி மாசத்துக்கான டிக்கெட் புக்கிங், ரூம்ஸ் புக்கிங் எல்லாமே ஓபன் பண்ணுவாங்க. எந்தெந்த தேதிகள்ல என்னென்ன டிக்கெட் புக்கிங் ஓபன் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். இது எதை பேஸ் பண்ணி நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிடிடியோட புக்கிங் கேலண்டர் வச்சுதான் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு மாசமும் இந்த தேதிகள்ல இந்த டிக்கெட் ஓபன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே டிடிடி அறிவிச்சு அதே மாதிரி ரெகுலரா அதே டேட்ஸ்ல தான் தொடர்ச்சியா டிக்கெட்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லியிருக்க டேட் ஞாயிற்றுக்கிழமையா இருக்கு அப்படின்னா அந்த நாள் தவிர அதுக்கு அடுத்த நாள் டிக்கெட் புக்கிங் ஓபன் ஆகும். அதே போல டிசம்பர் மாசத்துல 23ஆம் தேதியில இருந்து ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் வைகுண்ட துவார தரிசனம் இருக்கிறனால அந்த டிக்கெட் மட்டும் இன்னும் ஓபன் பண்ணாம வச்சிருக்காங்க. அதுவும் நிறைய பேர் புக் பண்றது, அதோட புக்கிங்ஸ் எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பத்தின இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த மாசம் நவம்பர் மாசத்துக்கான டெய்லி வையோ ப்ரோக்ராம் வர்ற 3ஆம் தேதி நடக்க போகுது. அது நடந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா நமக்கு இந்த வைகுண்ட துவார தரிசனம் பத்தின அஃபீஷியல் அப்டேட் வெளியாகுனா சேனல்ல வரும் வீடியோவா. ஸோ கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஸோ வாங்க என்னென்ன புக்கிங் என்னென்ன டேட்ஸ்ல இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலா பார்க்கலாம். முதல் முறையா தரிசனம் போறவங்களுக்கு பிளான் பண்றதுக்கும் சரி, இல்லை ஏற்கனவே போறவங்களுக்கும் புக்கிங் பத்தி பிளான் பண்றதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு லைக்கும் அப்டேட் பண்ணுங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா புக்கிங்லயுமே ஃபர்ஸ்ட் உடைய புக்கிங் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஆன்லைனோட லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் 18ஆம் தேதி ஓபன் ஆகும். 18ஆம் தேதி சனிக்கிழமையா இருக்கு. ஸோ அதனால சனிக்கிழமை ஓபன் பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பா ஓபன் ஆகிறதுக்கு சான்சஸ் 90% அதிகமாவே இருக்கு. சில வேளை அவங்க இது 18ஆம் தேதி இல்ல அப்படின்னா அவங்க 20ஆம் தேதி விட்டு 21ஆம் தேதி ஓபன் பண்ண சான்ஸ் இருக்கு. ஆனா இப்போ எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அவங்க 18ஆம் தேதி அப்படின்னா 18ஆம் தேதியை தான் ஓபன் பண்றாங்க. அன்னைக்கு சண்டேவா இருந்தா மட்டும் டிக்கெட் புக்கிங் ஓபன் ஆகாது. அதுக்கு அடுத்த நாள் ஓபன் பண்ணுவாங்க. அப்போ இந்த மாசம் லக்கி டிப் உங்களுக்கு பிப்ரவரி மாசத்துக்கு 18ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் ஓபன்ல இருக்கும். காலையில 10 மணிக்கு ஓபன் பண்ணுவாங்க. இந்த லக்கி டிப்பை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இதுல உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் கிடைச்சது அப்படின்னா நம்ம குலசேகரப்படி வரைக்கும் போயிட்டு தரிசனம் பார்க்கலாம். இந்த லக்கி டிப் பத்தி நம்ம ஆல்ரெடி நிறைய டீட்டெயில் வீடியோ கொடுத்துருக்கோம். ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான டிக்கெட். இதுல உங்களுக்கு சுப்ரபாத சேவா, தோமால சேவா, அர்ச்சனா, அஷ்டதல பாத பத்மாராதனா அப்படின்னு சொல்லிட்டு 4 சேவா ஓபன் பண்ணுவாங்க. இதை நம்ம ஃப்ரீயாவே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், பே பண்ண தேவையில்லை. குலுக்கல் முறையில 20ஆம் தேதி காலையில 10 மணிக்கு க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா 12 மணி போல உங்களுக்கு லைவா டிடிடியோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே உங்களுக்கு லக்கி டிப் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கு 2 நாள் டைம் கொடுப்பாங்க. இப்போ 20ஆம் தேதி உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா 20ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எனேபிளில் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் பே பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போ 18ஆம் தேதி சனிக்கிழமை அப்படின்றனால உங்களுக்கு அன்னைக்கு ஓப்பன் பண்ணலன்னா 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விட்டுட்டு 20ஆம் தேதி ஓபன் பண்ணலாம். ஆனா 100% உங்களுக்கு 18 ஓபன் ஆக தான் சான்ஸ் இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஒரு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி மேக்ஸிமம் 2 பேரோட ஆதார் டீடைல்ஸ் வச்சு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஒரு தடவை செலக்ட் ஆகிட்டா மட்டும் திரும்பவும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு 180 நாள் டைம் கேப் கேட்கும். இதே லக்கி டிப்பை தான் நீங்க திரும்ப ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு தான் உங்களுக்கு டைம் கேப் கேட்குமே தவிர நீங்க வேற எந்த தர்ஷன் டிக்கெட்டும் தாராளமா ஆதார் யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். நிறைய பேர் இந்த டிக்கெட்ல கன்ஃபியூஸ் பண்ணிக்குவீங்க. ஸோ ரெண்டாவது இருக்கக்கூடிய புக்கிங் என்ன அப்படின்னா உங்களுக்கு 21ஆம் தேதி ஆர்ஜித சேவா டிக்கெட், கல்யாணோற்சவம், மூஞ்சல் சேவா, சகஸ்கர தீபலங்கார சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம் இது எல்லாமே நமக்கு 21ஆம் தேதி காலையில 10 மணிக்கு சேவா பிளஸ் தர்ஷன் நம்ம சேவாலையும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தரிசனமும் பார்த்துக்கலாம். இது ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் சார்ஜஸ் பண்ணுவாங்க. சுபதம் என்ற வழியா தர்ஷனுக்கு அலோவ் பண்ணுவாங்க. மேக்சிமம் ஒரு 1 ஹவர்க்குள்ள நம்ம தர்ஷன் பார்த்துடலாம். ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். இந்த டிக்கெட் புக்கிங் காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகும். சேம் 21ஆம் தேதி இன்னொரு புக்கிங்கும் உங்களுக்கு இருக்கும். மத்தியானம் வர்ச்சுவல் சேவா அப்படின்ற டிக்கெட் ஓபன் பண்ணுவாங்க. இது 300 ரூபாய் தரிசனத்துக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் டிக்கெட் தான். சப்போஸ் நம்மளால 300 ரூபாய் புக் பண்ண முடியாட்டி என்ன பண்றது, கன்ஃபார்மா நமக்கு டிக்கெட் வேணுமே, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டோமே, இந்த மாதிரி கன்ஃபார்மா பிளான் பண்ணவங்களுக்கு ஒரு கன்ஃபார்மான டிக்கெட் வேணும்னு நினைச்சீங்கன்னா வர்ச்சுவல் சேவால பண்ணிக்கலாம். இது சேவா பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நீங்க தரிசனத்துக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சேவா புக் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து தர்ஷன் புக் பண்ற மாதிரி இருக்கும். இதோட புக்கிங் வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம். இதோட புக்கிங் மத்தியானம் 3 மணிக்கு ஓபன் பண்ணுவாங்க. 21ஆம் தேதி 2 புக்கிங் இருக்கும். லக்கி டிப் அண்ட் ஆர்ஜித சேவா இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு பிப்ரவரி மாசம் ஃபுல்லா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சப்போஸ் ஏதாவது ஸ்பெஷலான ஃபெஸ்டிவல்ஸ் வருது அப்படின்னா அந்த டேட்ல மட்டும் பிளாக் பண்ணிட்டு மீதி டேட் எல்லாம் ஓபன் பண்ணுவாங்க. 23ஆம் தேதி 3 புக்கிங்ஸ் இருக்கும். அதுல ஏபி நான் ஷார்ட்டா கொடுத்துருக்குது அங்க பிரதர்ஷன டிக்கெட்.
பிப்ரவரி மாசத்துக்கு வெள்ளிக்கிழமை தவிர மீதி எல்லா நாளும் ஓப்பன் ஆக சான்ஸ் இருக்கு. இந்த புக்கிங் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா ஃப்ரீ தான். ஒரு நாளைக்கு 750 டிக்கெட். ஆதார் வச்சு 2 பேருக்கு நீங்க வந்து ஒரு மொபைல் நம்பர்ல புக் பண்ணலாம். ஆதார் கார்டு வச்சு மட்டும்தான் புக் பண்ண முடியும். ஃப்ரீ டிக்கெட். ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா தர்ஷன். காலையிலே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா தர்ஷன் பார்க்கணும் அப்படின்னா அங்க பிரதர்ஷனம் முடிச்சுட்டு இந்த தர்ஷன் பார்க்கலாம். ரொம்ப ஃபாஸ்டா புக் ஆகக்கூடிய டிக்கெட். இது காலையில 10 மணிக்கு ஓபன் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த புக்கிங் மத்தியானம் 3 மணிக்கு உங்களுக்கு வந்து சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் இருக்கும். இதுவும் ஃப்ரீ டிக்கெட் தான். இந்த டிக்கெட் நீங்க புக் பண்ணீங்கன்னா 90 நாள் கழிச்சு தான் அகெயின் இதே டிக்கெட் நீங்க புக் பண்ண முடியும். சீனியர் சிட்டிசனுக்கு ஆதார் கார்டு வேணும். ஏஜ் லிமிட் வந்து 65 வயசு 65 வயசுக்கு மேல இருக்கணும். கூட போறவங்களுக்கு 50 வயசுக்கு மேல இருக்கணும். இதுல இன்னும் 2 கேட்டகரி இருக்கு. மாற்றுத்திறனாளி கேட்டகரிக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. கூட போறவங்க ஸ்பௌஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். நீங்க அன்மேரிடா இருக்கீங்க அப்படின்னா உங்க கூட பிறந்தவங்களோ உங்க அம்மாவோ அப்பாவோ அவங்கள நீங்க கூட்டிட்டு போகலாம். இல்ல என்னோட ஃப்ரெண்டு இந்த மாதிரி வராங்கன்னா நீங்க ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டீங்கன்னா விடுவாங்க. உங்களுக்கான டிசபிலிட்டி ஐடி கார்டை கண்டிப்பா அப்லோட் பண்ணணும். எனக்கு வந்து சுகர் இருக்குங்க, சர்ஜரி பண்ணியிருக்கேன், இல்ல அப்படின்னா எனக்கு வந்து வேற ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்கவங்க, ரொம்ப தூரம் லைன்ல நடக்க முடியாதவங்க, மெடிக்கல் கேசஸ்ல மெடிக்கல் சர்டிபிகேட் வச்சும் நீங்க புக் பண்ணலாம். இந்த டிக்கெட்டும் வந்து இந்த சீனியர் சிட்டிசன் அந்த கேட்டகரியிலே 3 கேட்டகரியா வரும். இதுவும் ஃபுல்லா ஃப்ரீ தர்ஷன் தாங்க. ஒண்ணுமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ரொம்ப தூரம் நடக்க தேவையில்லை. வெயிட் பண்ணி 3 மணினா நீங்க 3:45க்கு தர்ஷன் முடிச்சுட்டு வெளியில வந்துடலாம். உங்களோட அம்மா அப்பா, வயசானவங்க, மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்க, டிசபிலிட்டியா இருக்கவங்க, இவங்க எல்லாம் நீங்க வந்து ஒரு தடவையாவது நான் தர்ஷன் போகணும், கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலா ஃப்ரீயா போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த தர்ஷன் பெஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணுங்க. அண்ட் அடுத்தது ஸ்ரீவாணி ட்ரஸ்டோட டொனேஷன் டிக்கெட் 10,000 ரூபாய் டொனேஷன் பண்ணி 500 ரூபாய்க்கான தர்ஷன் டிக்கெட் புக் பண்றது. இதோட புக்கிங் காலையில 11 மணிக்கு இருக்கும். இது ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலையுமே உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து குலசேகரப்படி வரைக்கும் நம்ம போய் தர்ஷன் பார்க்கலாம். இதுவும் புக்கிங் வந்து 23ஆம் தேதி ஓப்பன் ஆகும். அதுக்கு அடுத்தது ஓப்பன் ஆகக்கூடிய டிக்கெட் என்னன்னா 300 ரூபா தர்ஷன் டிக்கெட். பிப்ரவரி மாசத்துக்கான 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் 24ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓப்பன் ஆகும். ஒரு மொபைல் நம்பர்ல மேக்ஸிமம் 6 பேர் புக் பண்ணிக்கலாம். மினிமம் ஒரு நபருக்கு புக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லேட் ஸ்லாட் ட்ரை பண்ணீங்கன்னா கிடைக்கும். ரொம்ப சாட்டர்டே சண்டேஸ்ல தான் ரொம்ப ஃபாஸ்டா புக் ஆகும். இதோட புக்கிங் வீடியோவும் சேனல்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. லாஸ்ட் புக்கிங் வந்து திருமலை திருப்பதியோட ரூம்ஸ் புக்கிங். ரீசெண்ட் டேஸ்ல 2 புக்கிங்கும் சேர்த்து தான் ஓப்பன் பண்றாங்க. திருமலாவோட ரூம்ஸ் பொறுத்த வரைக்கும் 100 ரூபாய் ரூம் இருக்கு, 1000 ரூபாய் ரூம் இருக்கு, 1518 ரூபாய் ரூம் இருக்கு. பிளஸ் வந்து காஷன் டெபாசிட் உங்களுக்கு வரும். இதோட புக்கிங் 25 காலையில 10 மணிக்கு ஓப்பன் ஆகும். கீழ் திருப்பதி ரூம்ஸும் உங்களுக்கு பிப்ரவரி மாசத்துக்கு 25ஆம் தேதி சேம் அதே 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. கீழ் திருப்பதியில நீங்க ரயில்வே ஸ்டேஷன் லொகேஷன்ல ஸ்டே பண்ணணும்னா விஷ்ணு நிவாசத்துல புக் பண்ணலாம். இல்ல ஒரு எனக்கு கம்மியா ஒரு 230 250க்குள்ள 250 ரூபாய்க்குள்ள ஒரு ரூம் கிடைச்சா போதும்னா சீனிவாசம்ல அந்த ரூம் அவைலபிள் இருக்கு, நீங்க புக் பண்ணிக்கலாம். மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்குது சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ். அதுக்கு அடுத்தது மாதவம் காம்ப்ளெக்ஸ். ஸோ இதோட புக்கிங் 25ஆம் தேதி இருக்கும். இது கூடவே வந்து தலக்கோனா அப்படின்ற ஒரு லொகேஷனும் நமக்கு ஓப்பன் ஆகும். அது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. நீங்க அந்த வாட்டர் ஃபால் போற மாதிரி இருந்துச்சுன்னா அங்க ஸ்டே பண்ற மாதிரி இருந்தா பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில் ஏதோ நீங்க வந்து சுப்ரபாத சேவாவோ இல்ல ஏர்லி மார்னிங் ஏதாவது தர்ஷன் பார்க்கணும், இல்ல அங்க ஸ்டே பண்ணிட்டு நாங்க ஏதாவது தர்ஷன் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தொலப்பா கார்டனோட ரூம்ஸும் திருப்பதி ரூம்ஸ் கூட சேர்த்து ஓப்பன் ஆகும். இதோட புக்கிங் வந்து 25ஆம் தேதி இருக்குங்க. ஸோ இதுதான் பிப்ரவரி மாசத்துக்கான புக்கிங்கோட அப்டேட். சப்போஸ் உங்களுக்கு 18ஆம் தேதி எலக்ட்ரானிக் டிப் ஓப்பன் ஆக லேட் ஆச்சுன்னா எல்லா புக்கிங்குமே ஒரு நாள் லேட் ஆகும். இல்ல 18 ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் சொன்ன இதே டேட்ல தான் உங்களுக்கு எல்லா புக்கிங்ஸுமே இருக்கும். அடுத்ததான் நான் ஃபர்ஸ்ட்லேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் வைகுண்ட ஏகாதசியோட டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒன்று உங்களுக்கு தனியாகவே ஓப்பன் ஆக சான்ஸ் இருக்கு. அது வந்து 3ஆம் தேதி நடக்கிற டெய்லி ஈவோல நமக்கு கன்ஃபார்மாக நமக்கு தெரிய வரும். என்ன அப்படின்னா ஒன்று நவம்பர் மாசத்துல ஓப்பன் பண்றாங்கன்னா நவம்பரோட புக்கிங்லேயே கூட ஓப்பன் பண்ணலாம். இல்லை இது வந்து கொஞ்சம் எரர்லாம் வரும், ஏன்னா நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சாங்கன்னா நவம்பர் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்கோ செகண்ட் வீக்ல ஓப்பன் ஆகலாம். அப்படி வந்து உங்களுக்கு நவம்பர்ல புக்கிங் வரல அப்படின்னா டிசம்பர் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. டிசம்பர் மாசம் 23ல இருந்து ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் பிளாக்ல இருக்கு. 23, 24 ஏகாதசி துவாதசி 2 நாள் கொஞ்சம் அதிகமா ட்ரை பண்ணுவாங்க. மீதி நாட்கள் ஓரளவுக்கு நார்மலா இருக்கும். ஜனவரி 1 இங்கிலீஷ் நியூ இயர் அப்படின்றனாலையும் நிறைய பேர் ட்ரை பண்றதுக்கு சான்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த 10 நாள்ல உங்களுக்கு எந்த நாள் வேணுமோ ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கலாம். அஃபிஷியலா புக்கிங் அப்டேட் வந்துச்சுன்னா சேனல்ல வீடியோ ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி திருமலா ரூம்ஸும் இந்த டேஸ்ல எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணல. அந்த 10 நாளும் ரூம் ஓப்பன் பண்ண மாட்டாங்களா, இல்ல ஒரு 3 நாள் 4 நாள் பிளாக் பண்ணிட்டு மீதி டேஸ் ஓப்பன் பண்ணுவாங்களான்றது
டிடிடி எடுக்கக்கூடிய அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன்ல தான் இருக்கு. ரீசன் வந்து இந்த 10 நாளும் பக்தர்கள் அதிகமா வருவாங்க அப்படின்றதுனால 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் நாங்க மொத்தமா 2 லட்சம் டிக்கெட் வந்து இஷ்யூ பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆஃப்லைன்லயும் உங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கனா ஒரு நாளைக்கு 50,000 டிக்கெட் இன்டூ 10 நாளைக்கு 5 லட்சம் டிக்கெட் கொடுக்க போறாங்க. இந்த 10 நாளும் உங்களுக்கு என்னென்ன டிக்கெட் எல்லாம் அலௌட் அப்படின்னா 300 ரூபா தரிசன டிக்கெட், எஸ்எஸ்டி டோக்கன், அதுக்கு அடுத்தது விஐபி தர்ஷன் டிக்கெட், இது மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. நேரடி இலவச தரிசனம் கூட இருக்காது, டோக்கன் வாங்கிட்டு போற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த டேஸ்ல நீங்க பிளான் பண்ணிருக்கீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணிக்கிறதுக்கு ஃபேமிலியா போறவங்க ட்ரை பண்ணுங்க. அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். ஆஃப்லைன்ல வாங்குறத பொறுத்த வரைக்கும் 2 நாள் 3 நாள் போறது பரவாயில்ல. கண்டினியூவா டிக்கெட் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம 2-3 நாள் வெயிட் பண்ற மாதிரி எல்லாம் சிச்சுவேஷன் ஏற்படும். சிரமங்கள் தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி பிளான் பண்றது ரொம்ப பெஸ்ட். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை தவிர வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.